Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. நல்ல அருமையான மாதத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாளாகிய இந்த அருமையான சனிக்கிழமை காலை வேளையில உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்கள் யாவரையும் மூடுவதாக, மறைப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 12:28 வாசிக்கிறேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த காலை வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிற கிருபையுள்ள வசனம்தான் இந்த யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். இதிலே இயேசுவானவர் ஜெபிக்கிறதையும் உடனே பிதாவானவர் பதில் கொடுக்கிறதையும் நாம் அங்கு பார்க்கிறோம். 27வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது என் ஆத்துமா இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனா? ஆனாலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்கு இயேசுவானவர் ஜெபிக்கிற ஜெபம், அவர் பிதாவினிடத்தில் பறைசாற்றுகிற சில காரியங்களை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் கேட்கிறார், ஓ கர்த்தர் நல்லவே, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறதான எனக்கு மிகவும் பிரியமான அன்பின் தேவச்சனமே, இது நாள் வரைக்கும் உங்களை மகிமைப்படுத்தின தேவன் இனிமேலும் மகிமைப்படுத்துவேன் என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அழகான வார்த்தையாய் இருக்கிறது. அப்ப இது நாள் வரைக்கும் மகிமைப்படுத்தினேன் என்பதும் இனிமேல் மகிமைப்படுத்துவேன் என்பதும் எதை குறிக்கிறதா இருக்கிறது? இது நாள் வரைக்கும் மகிமைப்படுத்தினாரே, அதே தேவன் அதே தொடர்ச்சியாய் பயன்படுத்துவாரா? அல்லது இனிமேல் மகிமைப்படுத்த போவது அது வேறு விதமா இருக்குமா? இதுதானே கேள்வி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இதுவரைக்கும் என் சகாயம் பாராட்டினேன், இதுவரைக்கும் என் தயை பாராட்டினேன், இதுவரைக்கும் கிருபையை கொடுத்தேன். இனிமேல் என் சகாயமும் என் தயவும் என் கிருபையும் கொடுப்பதை விட இனி நானே கூட சொல்ல போகிறேன், இனி நானே கூட இருக்க போகிறேன். நானே என் பிள்ளைக்கு தகப்பனா இருப்பேன், நானே என் மகனுக்கு தாயா இருப்பேன், நானே என் சபைக்கு தலையா இருப்பேன். அதற்கு பெயர்தான் இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிறது அர்த்தமாயிருக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல மகிமைப்படுத்தினேன் என்கிற வார்த்தைக்கு ஏதுவாக அநேகர் தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாய் இல்லாமல் தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக பறவைகளுடைய மகிமையை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக மிருகங்களுடைய மகிமையை கொண்டு வருகிறார்கள். தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக அந்நிய மகிமையை உயர்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத சில கூட்டம், சில மனிதர்கள் தேவனுடைய மகிமையை அவமாய் நினைக்கிற இந்த காலத்துல
ஆண்டவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துகிறார், தனக்கென்று ஒரு கூட்டத்தை ரட்சிக்கிறார், தனக்கென்று ஒரு கூட்டத்தை மூடி மறைக்கிறார், தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அப்படி தனக்கென்று பாதுகாக்கிற அந்த கூட்டத்தை தான் ஆண்டவர் இன்னமும் மகிமைப்படுத்த போகிறார். அப்படியானால் என்ன? இதற்கு முன்பு நடந்த கிரியை என்பது வேறு, இனிமேல் நடக்க போகிற கிரியை என்பது வேறு. கர்த்தர் நல்லவே. மோசே எகிப்தில இருக்கும்போது அடைந்த மகிமை என்பது வேறு, எகிப்திலிருந்து பிரயாணத்தில் வரும்போது கண்ட மகிமை என்பது வேறு. மோசே எகிப்தில இருக்கும் போது பார்வோனுக்கு எதிராய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு பார்வோனுக்கும் ஒரு எகிப்திற்கும் ஒரு ஜனத்துக்கும் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். ஆனா அதே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போதோ 6 லட்சம் புருஷருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார், 6 லட்சம் புருஷருக்கு தரிசனத்தை சொன்னார், 6 லட்சம் புருஷர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை சொன்னார். இப்போது மோசையின் மகிமை பல 100 மடங்கு பெருகி பெரிய தரிசனம் சொல்லத்தக்கதாக, பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக, பெரிய வழி நடத்துதலை, பெரிய தரிசனம், பெரிய நடத்துதலை காண்பிக்கத்தக்கதாய் மாறினதே. இதுதானே மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு தகப்பனாய் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு ஒரு தாயாய் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் அவர் உங்களுக்கு இரட்சகராகவும் போதுமானவராய் இருந்திருக்கலாம். இனிமேல் அவர் அப்படி அல்ல. இனி அந்த தேவன் உங்கள் கூடவே வருகிறவராய் மாறப்போகிறார். பகலிலே மேக ஸ்தம்பமாய் வருவார், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் வருவார், தாகம் எடுக்கும் போது கண்மலையின் தண்ணீராய் வருவார், பசி வரும்போது வானத்தின் மன்னாவாய் வருவார், ஆசை வரும்போது நல்ல மாமிசத்தை கொடுக்கிறவராய் வருவார். அப்படிப்பட்ட கூடவே வருகிற தேவனாக இனி ஆண்டவர் கூடவே வரப்போகிறார். அதற்கு பேர்தான் மகிமைப்படுத்தினேன், என்னமோ மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் உங்களை இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இனி விசேஷித்த விதமாய் பயன்படுத்துவதற்கு, இனி விசேஷித்த விதமாய் மகிமைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தம். ஆனால் அந்த மகிமைக்கு ஏதுவாய் இருப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? கர்த்தர் நல்லவன். அதே இஸ்ரவேல் ஜனங்களில் இருந்தவன் தான் ஆகான். அவன் மகிமைக்கு பாத்திரவானாய் இல்லாதபடியினால் அவனும் அவனுடைய குடும்பமும் கல் எறியுண்டு சத்திரன் செத்துவானார்கள், மரணத்துக்கு ஏதுவானார்கள். மகிமைப்படுத்த வேண்டியவன் இன்னமும் மகிமையை காண வேண்டியவன் இங்கு அவன் மரணத்துக்கு ஏதுவாய் மாறி போனான். காரணம் என்ன? தேவனுடைய மகிமை நிறைந்த பிரயாணத்திலே தன்னுடைய மகிமையை கொண்டு வந்து இணைத்தான். அவனுடைய மகிமை என்ன? மோகம் என்கிற, இச்சை என்கிற களவாடுதல், கள்ள தராசு. என்றைக்கு களவாடுதலையும் அபகரிக்குதலையும் கள்ள தராசையும் உள்ளே கொண்டு வந்தானோ அங்கு தேவனுடைய மகிமை விலகினது. அவனுடைய மகிமை அவனையே பழி வாங்கினது. கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய மகிமை என்று சொன்னால் அது உங்களை குளிர்விப்பது மாத்திரமல்ல, உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவது மாத்திரமல்ல, உங்களை நல்ல வல்லமையால் நிரப்புவது மாத்திரமல்ல, அந்த மகிமை என்பது கர்த்தர் நல்லவே, அது ரொம்ப கவனமாய் செயல்படக்கூடியது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே இஸ்ரவேல் ஜனம், ஒரே நல்ல மேய்ப்பனாகிய மோசே, ஒரே நல்ல ஆசாரியனாகிய ஆரோன், எல்லாம் நல்லது. ஆனா அதே இஸ்ரவேல் ஜனத்துக்குள் ஒரு ஆகான் தேவனுடைய மகிமை தலைக்கு மேலே மேகஸ்தம்பமா இருக்க அதை அவன் மறந்தான்.
அதை அவன் மறந்தான். அது மறந்ததினாலே, அந்த தேவ மகிமைக்கு இடம் கொடாதபடியினாலே அவன் கர்த்தர் சால்வையை எடுக்கிறவனாயிருந்தான், பொற்பாடத்தை எடுக்கிறவனாயிருந்தான், அதை ஒளித்து வைக்கிறவனாயிருந்தான். தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள். தேவனுடைய மகிமை ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் இருக்கும் போது அவர்களிடத்தில் எந்த ஒளிவும் மறைவும் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. எந்த ஒளிவும் மறைவும் இருக்காது. அவர்கள் திறந்த மனமாயிருப்பார்கள், திறந்த இருதயமாயிருப்பார்கள், உள்ளதை உள்ளபடி சொல்லுவார்கள். மனிதர்களுக்கு கொடுத்த பயம் இருக்காது. ஐயோ என்ன செய்வார்கள் கலக்கம் இருக்காது. நாம் அப்படி சொன்னால் என்ன நடக்கும் என்கிற யோசனை இருக்காது. அவர்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, இதுவரைக்கும் என்னை தேவன் மகிமைப்படுத்தினார், இன்னமும் மகிமைப்படுத்துவார் என்கிற அந்த தைரியம் இருக்கிறபடினால் அவர்களிடத்தில் ஒளிவு மறைவு மாற்றி பேசுதல் இருக்கவே இருக்காது. இதுதான் தேவனால் மகிமைப்படுத்தப்படுகிற தேவ ஜனத்துடைய உண்மையின் ஜீவியம். இந்த ஒரு உண்மையின் ஜீவியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? இந்த ஒரு உத்தமத்தின் ஜீவியம் உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த ஒரு உண்மையும் உத்தமமும் இருந்தால் மகிமைப்படுத்தின தேவன் இன்னமும் மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் மகிமைப்படுத்தினார். உங்கள் நோய்க்கு தப்புவித்தாரே, மரணத்துக்கு தப்புவித்தாரே. எத்தனை தரம் மரணம் வந்தது, எத்தனை தரம் கொள்ளை நோய் வந்தது, எத்தனை தரம் சர்வ சங்காரம் வந்தது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் தப்புவித்தார். அதெல்லாம் தப்புவித்து படுகொலிக்கும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, பாதாளத்துக்கும் தப்புவித்து ஏறி வர பண்ணினவே, இனிமேலும் அவர் உங்களை ஏந்தி சுமந்து கடந்து வருவதற்கு பலப்படுத்த விரும்புகிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். பார்வோனோடு போராடி கொண்டிருக்கிற மோசே, பார்வோனோடு யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிற மோசே, கடின இருதயமான மனிதர்கள், ஐயோ எதையும் கேட்காதவர்கள், யார் மீது ஈவு இரக்கம் இல்லாத பார்வோ, நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களே. நீங்கள் பார்வோனோடு போராடுகிற காலங்கள் போதும். உங்கள் தீர்க்க தரிசனத்தினால் தவளைகள் வந்தது போதும். நீங்கள் கோபப்பட்டு சொன்னதினால் பேன்கள் நிறைத்தது போதும். நீங்கள் அடித்ததினால் தண்ணீர் ரத்தமாய் மாறினது போதும். நீங்கள் வாயின் வார்த்தை அறிக்கையிட்டதினால் வந்த வண்டுகள் போதும். நீங்கள் கண்ணை மூடினதினால் ஏற்பட்ட இருள் போதும். மோசையினால் எகிப்திலே நடந்தது எல்லாமே பால்படுத்தக்கூடிய ஊழியமாயிருந்தது. எல்லாமே சங்காரத்துக்கும் அழிவுக்கும் ஒரு ஊழியமாய் இருந்தது. காரணம் அங்கிருந்த பார்வோ. இதை போலதான் இந்த இருட்டோட ஜபத்துல வந்திருக்கிற பலருடைய நிலைமை. கர்த்தர் நல்லவே, அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய அவர்களுக்கு எதிராய் செதுறோம் தேவனுடைய கோபாக்கினை கட்டவிழ்க்க வேண்டிய தேவனுடைய எரிச்சலை சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் ஊழியமாய் இருக்கிறது. ஆனா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுவே உங்கள் ஊழியம் அல்ல. இன்னமும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போகிறார். இனி நீங்கள் வாயிலிருந்து வரப்போகிறதோ நல்ல நியாய பிரமாணமாய் இருக்க போகிறது. நீங்கள் சொல்லுவது எல்லாமோ சட்ட திட்டமாய் இருக்க போகிறது. நீங்கள் செய்வது எல்லாமோ தாகம் தீர்க்கக்கூடியதா இருக்க போகிறது. அவங்க எகிப்திலே தண்ணீரை அடித்த போது குடிக்கிற தண்ணீர் குடிக்க முடியாமல் போனது. அதே மோசே வனாந்தரத்திலே அடித்த போது தண்ணீரே இல்லாத இடத்திலே நல்ல தண்ணீர் வர ஆரம்பித்தது. இதுதான் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே அவருடைய கரத்தின் விரலால்
தம்முடைய கரத்தின் விரலால் சிலரை பயன்படுத்த வேண்டிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை எடுத்து அவருடைய கரத்தின் நிழலினால் மூடி அவருடைய தோசத்திர விரலால் தொட்டு அவர்களை மகிமைப்படுத்துகிற நாட்கள் இதோ வந்து நிரப்புகிறபடினால் அவர்கள் கர்த்தருடைய கரத்தின் மகிமையின் பாத்திரங்களாய் மாறப்போகிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. தேவ மகிமைப்படுத்தினே, இன்னமும் மகிமைப்படுத்துவேன்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஒரு பக்கம் பார்வோனின் தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும், மறுபக்கம் ஆகானின் எண்ணங்களை விட்டு வெளியே வர வேண்டும். பார்வோனின் தேசம் சரீர போராட்டங்களை குறைக்கிறது. ஆகானின் போராட்டம் ஆத்துமாவை வலிவி போக பண்ணுவதை காண்பிக்கிறது. சில சரீர போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். வாக்குவாதம் என்கிற சரீர போராட்டம், பொறாமை என்கிற சரீர போராட்டம், எரிச்சல் என்கிற சரீர போராட்டம், எனக்கு கீழ்ப்படியவில்லை என்கிற சரீர போராட்டம், என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற சரீர போராட்டம், அந்த பார்வோனின் எண்ணங்கள் உங்களை விட்டு மாறுவதாக, அந்த பார்வோனின் சிந்தைகள் வெளியேறுவதாக. இனிமேல் பார்வோனின் ஆவி உங்களுக்குள் இருந்தால் வெகு சீக்கிரத்திலே சமுத்திரத்திலே இந்த பார்வோன் மூழ்கினதை போல மூழ்க வேண்டியது வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், இரண்டாவதாக அங்கு ஆகானோடு போராடின போராட்டம் அது யோசுவாவின் நாட்களில் நடந்தது. அது ஆத்துமாவுக்கு எதிரான போராட்டம். அந்த ஆத்துமை எதிரான போராட்டத்திலே 36 பேர் மரித்து போனார்கள். மீதமுள்ளவர்கள் மரிக்காதபடி யோசுவா விழுந்து கிடக்கும் போது தான் ஆண்டவர் ஆகானை வெளியே கொண்டு வந்தார். தேவனுடைய மகிமை 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 ஆட்கொள்ளும் போது எந்த ஆகானும் ஒளிந்திருக்க முடியாது, எந்த ஆகானின் குடும்பமும் மறைந்திருக்க முடியாது, எந்த ஆகானுடைய பொருட்களும் ஒளித்து வைக்கப்பட முடியாது. தேவனுடைய மகிமை அவை எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வரும். ஆகானும் ஆகானின் குடும்பமும் அழிக்கப்பட்ட பின்புதான் தீமை இஸ்ரவேலை விட்டு விலகினது. அவர்கள் பிரயாணம் தடையில்லாமல் நடந்தது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் உங்க ஜீவியத்திலே மறைமுகமாய் காணப்படுகிறதோ, உங்களுக்கு இடர்கல்லும் தாமதத்தை ஏற்படுத்துகிறதுமாயிருக்கிற அந்த எல்லா ஆகானையோ அவருடைய கிரியைகளையோ ஆவியானவரே வெளிப்படுத்த போகிறார். இவர்கள் பரிசுத்தவான்கள் இல்லை என்பதோ, இவர்கள் ஆகானின் சந்ததி என்பதையோ ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்காகவே இந்த ஆகானோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தின்படியாக அந்த ஆகான் மீது பெரிய கற்கைகளை குவித்து இஸ்ரவேல் ஜனங்கள் தடையில்லாத பிரயாணத்தை புறப்பட்டதை போல ஆண்டவர் உங்களை புறப்பட பண்ணுகிற நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவே. நீங்கள் மடங்கடிக்கப்பட்டது போதும், முடங்கி போனது போதும், அடைப்பட்டு கடக்கிறது போதும். கர்த்தர் நல்லவே. இனி ஆண்டவர் உங்களை தொடர்ந்து பிரயாணம் பண்ண வைக்க போகிறார். அந்த தொடர் பிரயாணம் அடுத்தது கானானில் இருக்கிற நிலங்களை பங்கு பிரிக்கிற சூத்திரம் தனக்குரிய பங்கை பெற்றுக் கொள்ளுகிற பிரயாணமாய் மாறப்போகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 30வது வசனம். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன்.
தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். ஆம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற வார்த்தைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இங்கு சொல்லப்படுகிறது. அந்த சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, அவர் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சிலருடைய ஜீவியத்திலே தகாத சில காரியத்தை செய்து விடுகிறார்கள். ஆகாமியத்தின் கொடுங்கோலை எடுத்து விடுகிறார்கள். அடுத்து என்ன செய்கிறார்கள்? அதை சரி கட்டுவதற்காக, நான் ஆகாமியத்தின் கொடுங்கோலன் அல்ல என்பதை காண்பிப்பதற்காக ஒரு காணிக்கையை கொடுத்து அங்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த பார்க்கிறார்கள். தன்னுடைய நல்ல காரியத்தை ஏதோ செய்துவிட்டு தங்கள் மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார்கள். இதை தேவன் விரும்புவது அல்ல. உங்களை மகிமைப்படுத்த போகிற தேவனை நீங்கள் காண வேண்டும், அதை தரிசிக்க வேண்டும், அந்த தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 30வது வசனத்தின்படி, கர்த்தர் நல்லவே, அவர் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். என் அன்பு சகோதரி, அந்த தேவனுடைய ஸ்தோத்திரம் உங்க வாயிலே காணப்படுகிறதா? கர்த்தர் நல்லவே, எல்லா விதத்திலும் உங்களை ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? முறுமுறுப்பு இல்லாத ஒரு ஸ்தோத்திரம், பற்கடிப்பு இல்லாத ஒரு ஸ்தோத்திரம், சஞ்சலமும் துக்கமும் இல்லாத ஒரு ஸ்தோத்திரம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தோத்திர பலி உங்க உதடுகளில் காணப்படுகிறதா? ஸ்தோத்திர பலியாகிய கனிகள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? ஸ்தோத்திர பலியாகிய காளைகளை தேவனுக்கு செலுத்த விடுகிறதா? கர்த்தர் நல்லவே. யோபு என்கிற தேவ பக்தன் சொன்னாரே, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே, அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே. தேவ பிள்ளையே, அந்த தேவனை இந்த விதத்தில் யோபுவை போல உங்களால் ஸ்தோத்தரிக்க முடிகிறதா? தானியேல் சொன்னாரே, அவர் ஸ்தோத்திரத்துக்குரியவர் என்று சொல்லி முழுவதும் தானியேல் காத்திருந்து ஜெபித்தாரே. அப்படி காத்திருந்து ஜெபித்ததினாலே மிகாவேல், காபிரியேல் போன்ற தூதர்களை தரிசித்தாரே. உங்களுடைய ஸ்தோத்திரம் தேவ தூதர்களை கொண்டு வருகிறதா? தேவ தூதர்களோடு நடக்க பண்ணுகிறதா? தேவ தூதருடைய கிரியைகளை உங்களால் அனுபவிக்க முடிகிறதா என்று பாருங்கள். ஒரு தானியேலுடைய ஸ்தோத்திரம் வானத்தின் பலகணிகளை திறந்தது. ஒரு தானியேலுடைய ஸ்தோத்திரம் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை மேற்கொண்டது. ஒரு தானியேலுடைய ஸ்தோத்திரம் அவனை ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் உயர்த்தினதே. நீங்கள் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரித்தால், இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்தால், எல்லா நேரத்திலும் எல்லா விஷயத்திலும் ஸ்தோத்தரித்தால், இந்த தானியேலை மகிமைப்படுத்தி உயர்த்தின தேவன் 3ஆம் அதிபதியாக 3ஆம் ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட்டதை போல உங்களையும் ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த தேவனுடைய மகிமையில் நிரம்ப வேண்டுமானால் நம்முடைய நாவு தேவனை நன்றாய் ஸ்தோத்தரிக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம். சிலர் பாரம்பரிய ஸ்தோத்திரங்களை எடுக்கிறார்கள். ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது 1000 ஸ்தோத்திர பலிகள். இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது 2000 ஸ்தோத்திர பலிகள். இன்னொரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது 5000 ஸ்தோத்திர பலிகள். நல்லது, எல்லாம் வசனத்தோடு தான் எழுதியிருக்கிறது. எல்லா வேதத்தில் வருகிற வார்த்தை தான் நாங்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் அது உங்களுடைய விசுவாச பிரமாணத்தின் ஆரம்ப காலத்துக்கு அது அடிப்படையாய் இருந்தது.
நீங்களோ இப்ப தேறின புருஷர்களும் தேறின இஸ்ரவேலின் தாயுமாய் மாறிவிட்டீர்கள். இஸ்ரவேலின் புருஷரும் தாயுமாய் மாறினபடினால் இன்னும் பாலுங்கிற குழந்தையை போல புஸ்தக ஸ்தோத்திரத்தை எத்தனை நாட்கள் ஏறெடுப்பீர்கள்? ஓ பேப்பர் ஸ்தோத்திரத்தை எத்தனை நாட்கள் ஏறெடுப்பீர்கள்? எழுத்தின்படியான ஸ்தோத்திரத்தை எத்தனை காலத்துக்கு சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? அந்த ஸ்தோத்திரத்தில் ஆவி இருக்கிறதா என்பதை பாருங்கள். அந்த ஸ்தோத்திரத்தில் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறதா என்று பாருங்கள். ஓ ஒன்று செய்யுங்கள், வேதாகமத்தை திறவுங்கள். ஓ சங்கீதங்களை எடுங்கள், நீதிமொழிகளை எடுங்கள். ஓ கர்த்தர் நல்லவன், ஒவ்வொரு வசனமாய் வாசியுங்கள். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்துங்கள். அந்த தேவ வசனத்தை வைத்து ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரத்துக்கு தான் ஓ கர்த்தருடைய கிரியை அதிகமாய் நடக்கும். இன்றைக்கு நிறைய பேருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல விழிப்படைய வேண்டிய ஆவிக்குரிய கண்கள், திறக்கப்பட வேண்டிய ஆவிக்குரிய கண்கள், வேத வசனத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கைகள் இன்றைக்கு அதை விட்டுவிட்டு புஸ்தகத்தையும் பேப்பரையும் ஓ கம்ப்யூட்டர் டைப்பிங் இருக்கிறதையும் அதை பார்த்து மனப்பாடமாய் சொல்லுகிற ஸ்தோத்திரமாய் மாறி இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுகிறேன். வேத வசனத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வேதாகமத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவைகள் எல்லாம் நீங்க ஸ்தோத்தரிப்பீர்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் உங்களை மகிமைப்படுத்தின தேவன் இனிமேலும் மகிமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய மகிமை இந்த காலை வேளையில் உங்களை நிரப்ப வல்லதாய் இருக்கிறது. ஓ பாரம்பரியத்தின் ஸ்தோத்திரத்தினால் அல்ல, சத்திய வசனத்தின்படியான ஸ்தோத்திரத்தினாலே. இயேசு கிறிஸ்து சொன்னாரே, பிதாவே இப்பொழுது நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுதே உங்களால் ஸ்தோத்திரம் பண்ண முடிகிறதா? இந்த காலை வேளையில இந்த ஸ்தோத்திரத்தை செலுத்த முடிகிறதா? ஓ இந்த காலை வேளை உங்க வாய்கள் ஓ சரளை கற்களால் அடைக்கப்பட்டு இருக்கிறதா? ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா என்பதை பாருங்கள். நிறைய பேருடைய வாய்கள் சரளை கற்களால் நிரப்பப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்களால் துதிக்க முடியவில்லை, அவர்களால் ஸ்தோத்தரிக்க முடியவில்லை, அவர்களால் வசனம் சொல்ல முடியவில்லை, அவர்களால் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. அதனால் தான் அவர்கள் மகிமை அன்றைக்கு இருந்த மகிமையிலே அப்படியே இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினே, இன்னமும் மகிமைப்படுத்துவே. உன் உதடுகளின் காளையாக ஸ்தோத்திர பலியினாலே அந்த மகிமையை பெற்றுக் கொள்வாயாக என்று இஸ்ரவேலின் ஜீவாதிபதியாக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். மனம் நிறைந்த ஸ்தோத்திரம், உள்ளம் நிறைந்த ஸ்தோத்திரம், ஆனந்த கண்ணீர் நிறைந்த ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது தேவனுடைய மகிமை நம்முடைய வாசஸ்தலத்தை நிரப்பும். தேவனுடைய மகிமை நாம் இருக்கிற இடத்தை நிரப்பும். தேவனுடைய மகிமை நம்முடைய உச்சன் தலையை நிரப்பும். ஆண்டவர் இந்த காலையிலே சொல்லுகிறார், ரபோதி அந்த ரபோதி கத்தா ரபோக்குடாக நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் மாறுங்கள். அந்த சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் ஓ மகிமைப்படுத்துவேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 31வது வசனம் சொல்லுகிறது, இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமா. நீங்கள் வசனத்தை வைத்து துதிக்கும் போது, ஓ இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கும் போது இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அதனால் நீங்கள் இன்னமும் மகிமைப்படுத்தப்படுவீர்கள். இன்னமும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடும். இன்னும் கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இன்னமும் நீங்கள் அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான சுதந்திரம் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்பதற்கு இணையான இன்னொரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். எரேமியா 30:19 வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. ஆமென். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் சொல்லுகிற ஆண்டவர் அடுத்ததாக இந்த எரேமியா 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆம், தேவனுடைய மகிமை உங்களை நிறைத்தது உண்மை என்று சொன்னால் நீங்கள் இன்னும் பெருகுவீர்களே ஒழிய சிறுமைப்பட மாட்டீர்கள், குறைந்து போக மாட்டீர்கள், தேய்ந்து போக மாட்டீர்கள், காணப்படாமல் போக மாட்டீர்கள். காரணம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவதிலே அவர் ரொம்ப கவனமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதிலே அவர் ரொம்ப கவனமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற மகா சஞ்சலத்திலிருந்து மீட்டெடுப்பதிலே ஆண்டவர் மிகவும் ஆயத்தமாயிருக்கிறார். அதற்குதான் இந்த எரேமியா 30:19 சொல்லுகிறது, ஓ அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அந்த 20வது வசனத்திலிருந்து அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் என்று சொல்லி, ஆம், இன்றைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்திலே மகிமைக்காக அவர்கள் காத்திருப்பது, ஏன் பையன் நன்றாய் படிக்கணும், ஏன் பெண் உயர்த்தப்படணும், ஏன் பிள்ளைகள் ஆசிரிக்கப்படணும், அவர்கள் எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து நடக்கணும், இன்னும் உயரமான இடங்களில் ஏறணும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்து காத்திருக்கிற தேவ பிள்ளையே, பிள்ளைகளை ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, மகிமையான கர்த்தருடைய ஆவியானவே இந்த எரேமியா 30:20 படியாக உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இதோ உன் பிள்ளைகளை தேவன் இஸ்ரவேலின் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறதை நான் பார்க்கிறேன். அந்த தேவனுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில் இறங்கி உங்களை இதுவரைக்கும் மகிமைப்படுத்தின தேவே, இனிமேல் உங்க பிள்ளைகள் மூலமாய் அவர் மகிமைப்பட போகிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்றால் என்ன? இதுவரைக்கும் உங்கள் மூலமாக ஓ தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது, இனி உங்க பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்படும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திட்டமாய் சூளுரைத்து சொல்லுகிறார். இது தேவனுடைய வார்த்தை அல்லவா? இதோ உங்க பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இனி அவர்கள் ஒரு மகிமை மூடப் போகிறது, அந்த மகிமை அவர்களை நிரப்ப போகிறது, அவருடைய பழைய நிலைமைகள் மாறப்போகிறது, அவருடைய பிடிவாத குணங்கள் மாறப்போகிறது, இணங்காத சுபாவங்கள் மாறப்போகிறது, ஓ தான் தோன்றி தனமாய் இருக்கிற தன்மைகள் விலகப் போகிறது. கர்த்தருடைய மகிமை நிரப்புகிறபடினாலே விடியற் காலத்து பணியை போலவோ ராக்காலத்து மகிமையை போலவும் மாறுவார்கள். விடியற் காலத்து பணியை போலவும் ராக்காலத்து மகிமையை போல மாறுகிறபடினாலே இனி அவர்கள் மூலமாக உன் சபை என்கிற வீடு அது உயர்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அவர்கள் மூலமாக உன் சபை என்கிற வீடு அவர்கள் மூலமாய் உயர்த்தப்பட போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அடிக்கடி யோசிக்கிறோம், நன்மை
மகிமையை இழந்து போகிற பிள்ளைகள் எந்த வேலையிலும் நிரந்தரம் இல்லை, எந்த வருமானத்திலும் நிரந்தரம் இல்லை, எந்த நன்மையிலும் நிரந்தரம் இல்லை, அடிக்கடி துண்டிக்கப்படுகிற அனுபவம். இதுதான் உங்க பிள்ளையின் ஜீவியோ. ஆனால் தேவனாக கர்த்தரோ மகிமைப்படுத்துவேன், இனிமேல் மகிமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் இதுவரைக்கும் உங்கள் மூலமாக மகிமைப்பட்டவர் இனி உங்க பிள்ளைகளை மகிமைப்படுத்தும் அடையாளமாக நிரந்தர நன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நாள் உயர்த்தப்பட்ட யோசேப்பு மரண பரியந்தம் தாழ்த்தப்படவில்லை. ஒரு நாள் உயர்த்தப்பட்ட தானியேல் மரண பரியந்தம் தாழ்த்தப்படவில்லை. ஒரு நாள் உயர்த்தப்பட்ட அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் மரண பரியந்தம் தாழ்த்தப்படவில்லை. அவர்கள் எல்லாம் உயர்த்தின ஆண்டவர் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். ஒரு நாள் உயர்த்தப்பட்ட எஸ்தேர் மரண பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தால், ஒரு நாள் உயர்த்தப்பட்ட பிற்கால் மரண பரியந்தம் உயர்த்தப்பட்டிருந்தால், அதே தேவன் உங்க பிள்ளைகளை முன்போல் இருக்க செய்து அவர்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஜீசஸ் நேம். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்து. உன் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். ஷபோதி ஹந்தரபக். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. உங்க பிள்ளைகளின் ஜீவியத்தில் இருக்கிற சில மறைமுக குற்றங்கள் உண்டு. உங்க பிள்ளைகளின் ஜீவியத்தில் இருக்கிற சில மறைமுக குற்றங்கள் உண்டு. அந்த மறைமுக குற்றங்கள் எல்லாம் ஈசோப்பினாலும் ஈசோப்பின் தண்டினாலும் அழிக்கப்படுகிறது. அந்த குற்றங்களுக்கு காரணமான அடிச்சுவடோ அடையாளமோ இல்லாதபடிக்கு ஈசோப்பினாலும் ஈசோப்பின் தண்டினாலும் கர்த்தர் முழுவதுமாய் சுத்திகரிக்கிறார். தேவன் முழுவதுமாய் சுத்திகரிக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமை கர்த்தரால் திரும்புகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் கர்த்தரால் திரும்புகிறது. இதோ ஒரு தரிசனத்தை நான் பார்க்கிறேன். அந்த தேவ தரிசனத்திலே 15 வயதுக்கு உட்பட்ட சில சிறு பிள்ளைகளை பார்க்கிறேன். அந்த 15 வயதுக்கு உட்பட்ட அந்த சிறு பிள்ளைகளுக்குள் தேவனுடைய ஒரு அபிஷேகம் இறங்குகிறபடினால் அவர்கள் தேவனுடைய எக்காலத்தின் சத்தமாய் மாறப்போகிறார்கள். இனி அவர்களுடைய வாயின் வார்த்தைகள் வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற எக்கால சத்தத்தின் வார்த்தைகளாய் மாறப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆவியின் அனுபவம் அந்த பிள்ளைகளுக்குள் வரப்போகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆவியின் அணுக்கிறது அந்த பிள்ளைகளை நிரப்ப போகிறது. பாலகர்களுடைய வாயினால் துதியை முளைப்பிக்க பண்ணுகிற ஆண்டவர் இதோ உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொல்ல போகிறார். பின்னால் வரப்போகிற அழிவை முன்கூட்டியே கர்த்தர் சொல்ல போகிறார். அந்த சிறு பிள்ளைகளுடைய கண்கள் இனி மகிமையின் சொப்பனங்களை காணப்போகிறது. அந்த சிறு பிள்ளைகளுடைய நாவு வயதுக்கு மிஞ்சின ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளதானே நல்ல வார்த்தைகளை வசனிக்க போகிறது. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ உங்க பிள்ளைகள் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பிள்ளைகள் மூலமாக மகிமை வெளிப்படுவதை பார்ப்பீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? இது வெறுமையாய் திரும்பாதல்லவா? ஆம்,
ஆண்டவர் தம்முடைய மகிமையினால ரபௌதி கந்தா டகத்துரா கராகதுடா துராபாலாதரா படிப்பு அறிவு குறைவுள்ள சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். படிப்பிலே அதிக ஆர்வம் இல்லை, படிக்க முடியவில்லை. படித்தாலும் அது மனனம் செய்வதோ மனதில் தங்குவதோ இல்லை. அதனால் பல நாட்கள் இனி இவர்கள் படிப்பார்களா இல்லையா என்று தயங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோரே, படிப்பின் அனுபவத்தில் குறைவுள்ள அந்த சில பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய கையிலே எடுக்கிறார். இதோ அந்த பிள்ளைகளுக்குள் ஒரு தெய்வீக ஞானத்தை வைக்கிறார், ஒரு தெய்வீக ஞானத்தை வைக்கிறார். கல்வி அறிவு கொடுக்கிற ஞானத்தை விட இதோ கர்த்தருடைய மகிமை கொடுக்கிற அந்த அறிவு, சீக்கிரத்திலே அந்த பிள்ளைகள் அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல நூதனமான காரியங்களை செய்ய போகிறார்கள், பல நூதனமான காரியங்களை செய்ய போகிறார்கள். அந்த நூதன கிரியைகளை தேவன் செய்வதினாலே உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். இப்படியாய் மகிமைப்படுத்தினேன், இனிமேல் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் பிள்ளைகள் மூலமாய் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். இந்த அருமையான இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்க பிள்ளையின் மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். அவன் செய்கிற தவறுகளினாலே திடீரென்று மரித்து போவானோ, அவரிடத்தில் காணப்படுகிற அசுத்தத்தின் செயலினாலே கர்த்தர் அவளை அடித்து விடுவாளோ என்று சொல்லி பிள்ளைக்கு வயதுக்கு முன்பாகவே மரணம் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி பிள்ளை நிமித்தம் கலங்கி போயிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 25 வசனத்தின்படி, உன் தகப்பனுடைய தேவனாலே ஆயிற்று என்ற வார்த்தையின்படி இதோ உங்கள் நிமித்தமாய் உங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். பொல்லாத சொல்கிறான், பாதாளத்துக்கு தப்பு வைக்கிறார், எல்லா அக்கிரமத்தின் நுகங்களுக்கு மீட்டெடுக்கிறார். உங்கள் ஜெபமும் உங்கள் விசுவாசமும் வீண் போவது இல்லை. உங்க பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நீங்களும் மகிமையின் பாத்திரமாய் மாறப் போகிறீர்கள். இது கர்த்தருடைய தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தையுமாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவரே, இந்த தரிசனம் நடப்பதாக. ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அந்த மகிமைப்படுத்துகிற தேவன் எப்படி மகிமைப்படுத்த போகிறார்? சங்கீதங்களின் புஸ்தகம் 86 சங்கீதம் 12 வசனம். சங்கீதம் 86 12 வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். என் தேவனாகிய ஆண்டவரே, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். ஆம், தேவனாகிய கர்த்தர் கடைசியாய் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். இந்த அதிகாலை நேரத்திலே இருட்டோலை ஜெபத்துக்கு வந்திருக்கிறதானே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைக்கிறார். இது நாள் வரைக்கும் நான் உங்களை மகிமைப்படுத்தினேன், இனிமும் மகிமைப்படுத்த போகிறேன். அப்படி நான் இன்னமும் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 86 அதிகாரம் 12 வசனம் சொல்லுவதை போல என் முழு இருதயத்தோடும் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்தால்,
நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தினார், நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஆராதனை செய்தால், அந்த முழு இருதயத்தை பார்க்கிற தேவன் உங்களை இனிமேலும் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆம், ஓ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிலருக்கு விடுதலை வேண்டும், சிலருக்கு சுகம் வேண்டும், சிலருக்கு வெற்றி வேண்டும், சிலருக்கு உயர்வு வேண்டும், சிலருக்கு கல்வி வேண்டும், சிலருக்கு அறிவு வேண்டும், சிலருக்கு மேன்மை வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நல்லது. ஆனா இதை யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்? இதை எப்போது கொடுப்பார்? இந்த சங்கீதம் 86:12 வசனத்தின்படி முழு இருதயத்தோடு யார் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இதை தேவன் தந்தருளுகிறவராயிருக்கிறார். அவர்களுக்கு இதை கர்த்தர் கொடுத்தருளுகிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அன்பின் விசுவாச தேவ பிள்ளைகளே, ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எந்த நேரத்திலோ என் முழு இருதயமும் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கும். எந்த நேரமோ என் உள்ளம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டிருக்கும். எந்த நேரத்திலோ என் உள்ளம் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கும். ஓ கர்த்தர் நல்லவன். அந்த முழு இருதயத்தையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து அந்த முழு இருதயத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுவீர்கள் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவன், ஓ கர்த்தர் நல்லவன். ஷீலோவில் இருந்த ஆலயத்திலே அன்னாள் தன் இருதயத்தை முழு இருதயத்தோடு ஊற்றினாள். அதை பார்த்த ஆண்டவே, ஒரு ஏலிக்கு முன்பாக ஒரு சின்ன சாமுவேலை எழும்ப வைத்தாரே, இதுதானே இந்த முழு இருதயோ? உங்க வீட்டிலே ஒரு சாமுவேலை கர்த்தர் எழும்ப பண்ண விரும்புகிறார். ஓ கர்த்தர் நல்லவே. முழு இருதயத்தோடு ஊழியம் செய்தவர்கள் தான் ஓ சகரியா, ஓ கர்த்தர் நல்லவே. எலிசபெத்து ஆண்டவர் பார்த்தா, அவங்க 2 பேரும் முழு இருதய ஊழியத்தை பார்த்த ஆண்டவே அங்கு ஒரு யோவா ஸ்நானகனை எழும்ப பண்ணினா. அந்த யோவா ஸ்நானகன் தேவனுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துகிற நல்ல ஒரு தேவ மனுஷனாய் மாறினா. அதே போலதான் நீங்க முழு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டால், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்தால், உங்க வாழ்க்கையில இருந்தே ஒரு யோவா ஸ்நானகனை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். இது கர்த்தருடைய வார்த்தை அல்லவா? கர்த்தர் நல்லவே. தாவீது கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதித்தேன், முழு இருதயத்தோடு சங்கீதங்களை பாடினபடினால்தான் அவனுடைய குமாரனாகிய சாலமோன் அநேக யுத்தங்களுக்கு நடுவிலே, அநேகருடைய பொறாமைகளுக்கு மத்தியிலே, பல சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ராஜாவாய் மகிமைப்படுத்தினான். தாவீதின் முழு இருதயம் குமாரனாகிய சாலமோனுக்கு மேன்மையை கொடுத்தது. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் முழு இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்க பழகுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு பயப்பட பழகுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க பழகுங்கள். இதோ அந்த கனம் வருகிறது, இதோ அந்த மேன்மை வருகிறது. கனமும் மேன்மையும் கர்த்தருடையது அல்லவா? கனமும் மேன்மையும் கர்த்தர் கொடுக்கிறது அல்லவா? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உருமால்களை தேவன் அப்புறப்படுத்தி, உங்க சரீரத்தில் இருக்கிற கச்சைகளை தேவன் அப்புறப்படுத்தி, உங்க சரீரத்தில் இருக்கிற கயறுகளை தேவன் அப்புறப்படுத்தி, உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா விக்கினங்களை தேவன் அகற்றி போட்டு, இதோ தம்முடைய வல்லமையினாலே ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கிறான், புதிய வல்லமையை கொடுக்கிறான். நீங்கள் முழு இருதயத்தோடு கண்ணீரோடு, முழு இருதயத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பலிபீடத்தில் உட்கார்ந்து
கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்டேன். கண்ணீரை சிந்தி திரித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன்னதமான உயர் பர்வதத்திலே ஆண்டவர் உங்களை பாதத்திலே கொண்டு போய் வைக்கிறதை நான் பார்ப்பேன். உன்னதமான உயர் பர்வதத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்கிறதை நான் பார்ப்பேன். இது கர்த்தருடைய கரமே உங்களை உயர்த்த போகிறது. இது தேவனுடைய கரமே உயர்த்த போகிறது. மகிமைப்படுத்தின தேவன் இன்னமும் மகிமைப்படுத்த போகிறார். முழு இருதயத்தாரை அவர் மகிமைப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அது ஆண்டவருடைய வார்த்தை. அவர் சொன்னால் அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். இப்போ நாம் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ இதுவரைக்கும் நீ கொடுத்த எல்லா மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரைக்கும் நீ செய்த மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இனிமேல் நீ எங்களை நிறைத்து வந்த நல்ல பரிசுத்த ஆவிக்காக ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லி நாம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அந்த மகிமை நம்மை உயர்த்துவதற்கான நன்மையை கொண்டு வரும். நம்மை கனப்படுத்துவதற்கான நன்மையை கொண்டு வரும். அதனால்படினால் எல்லாரும் கண்களை மூடி ஆவிலை நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை சுதந்திரம் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான பொழுது விடியக்கூடிய அதிகாலை நேரம் இந்த இருட்டோட ஜெபத்திலே கலந்து கொண்டு நல்ல வசனங்களை வேத வாக்கியங்களை வைத்து ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்த அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இருட்டோட ஜெபத்தில் வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் எல்லாரையும் மகிமைப்படுத்துவீராக, இன்னமும் மகிமைப்படுத்துவீராக. புறஜாதிகளுக்கு மத்தியிலே மகிமைப்படுத்தும், அந்நியர்களுக்கு மத்தியிலே மகிமைப்படுத்தும், சிறுமைப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே மகிமைப்படுத்தும். எல்லாவற்றை விட சபைக்கும் ஆண்டவரே சங்கத்துக்கும் ஊழியத்துக்கும் சாட்சியாய் இருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீ மாற்றி தருவீராக. தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.